அழகாஷ் நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லை அப்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் பேஸ்கெட் பால் அனிமேவோடைய எபிசோட் 4 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிவு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு இப்போ நம்ம பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கண்டிப்பாக லைக் போடுங்க. நிறைய பேருக்கு சொல்கிறீங்க ஐக்கியூ வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அது வேறு போடுங்கன்னு. நம்ம என்ன தான் அது போட்டாலுமே கண்டிப்பாக போகாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் போட்டேன்னா கண்டிப்பாக போகாது. அதனால அதை ஆரம்பிக்கிறதும் என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். மேபி உங்களுக்காக வேணா ட்ரை பண்ணலாம். இந்த அனிமே முடிஞ்ச பிறகு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக வியூஸ் போலனா நிறுத்திடுவேன். நான் எப்படியே சொல்லிடுறேன். சரிங்க சார், கற்றுக்கொள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் பார்த்தா ஜென்சி காலேஜ் சேர்ந்தவனுங்க ப்ராக்டிஸ் பயணமாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேப்டனும் என்னப்பா ஜென்பி இன்னமும் வரல, யாருக்கு தெரியும், அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருப்பானுங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், பயப்படுற ஆளுக்கு தானே அவனுங்களாம். அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த ஒயிட் ஹேர் வச்சுட்டு இருக்க ரொம்ப திமிரா பேசணும் அந்த பையன். கண்டிப்பாக வருவான். எதுக்கு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அந்த ஒயிட் ஹேர் தலையை நான் வந்தேன்னா அவனுக்கு திரும்பி பிளாக் டையை போட்டு விடாம போக மாட்டேன். அதுக்கேற்ற போலி. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்ப்பா அங்கே பாருங்க அவங்க வந்துட்டாங்கப்பா. பரவாயில்லையே, எவனுமே பயப்படாம வந்துட்டானுங்க. மேட்சுக்காக அவனுக்கு ரெடியாக இருக்கேன். ஹீரோவா அவனுக்கு கிட்ட வந்துட்டு கெத்த போஸ் கொடுத்து நிற்பானுங்க. அவனுங்கெல்லாம் பார்த்தா 5-6 அடி மேலே பல்க் ஹைட்டை நின்றுட்டு இருக்கானுங்க. லம்பாளுங்க பார்த்தா மேடு மொல்ல மாதிரி ஒருத்தன் ஹைட்டா இருக்கான், ஒருத்தன் குட்டியா இருக்கான். ஒரே சிரிப்பு தான் அவனை தெரிய. என்னடா நீங்க பண்றீங்க? ஒருத்தன் நெட்டையா இருக்கான், உனத்த குட்டியா இருக்கான், உனத்த பார்த்தா தொப்பை வச்சிட்டு இருக்கான், உனத்த தலைமுடிக்கு வெள்ளை அடிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு டீம் ஆண்டா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தேன். கடவுளை எதுக்கு கிளம்பல பார்த்து திரிக்கிறேன், தொப்பை வச்சிருக்கானா? நடந்த விஷயத்தை அதுக்கப்புறம் மொத்த மேனேஜர் யோசிச்சுட்டு இருக்கான். ஏதோ சீன போறன்ற பேர்ல அதுக்கப்புறம் இருக்கிற சட்டையெல்லாம் ஏத்து விட்டானு ரவுடின்ற ஒரு நினைப்பில் அப்புறம் இவனை வந்து இப்படி கலாச்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு அசிங்கமாவது இல்லையா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இவன் கூட இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, லாக்கர் ரூம் எங்க இருக்கியா அப்படின்னு அந்த கேப்டன் கிட்ட ஹீரோவும் கேட்க, அதை கேட்டுட்டு பார்த்தா அவரும் இப்பதான் நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்க. அதை எல்லாரும் இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு இப்பதான் கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா மேனேஜரும் ரொம்ப அசிங்கமாட்டுறான். ஆனா பார்த்தா டாங் விடாம பாலை தூக்கி போட்டு எல்லாருடைய கவனத்தை எழுத்து விடுறான். டேய் பொடி பசங்களா, சிரிக்கிறீங்களா? மேட்ச்ல நாங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்கடா. சிரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வாயே இருக்குது, காமெடி பண்றதுக்கு வரல. என்னாச்சு உனக்கு திடீர்னு? பையன் கொந்தளிச்சிட்டான்ப்பா. ஆமா லம்பால கெத்து போறாரு. என்ன பக்கம் டாங் அந்த நம்பர் 9 பார்த்துட்டு இருக்கா. 2 பேருக்குள்ளதான் ரொம்ப போர்க்கால மாதிரி இருக்குது. மேனேஜர் பண்ணும் பார்த்தா அதுக்கப்புறம் லைவ் ஸ்டார்ட் பண்ணி விடுறான். தன்னுடைய மொபைல்ல இருக்கிற அவருடைய டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே அதில் அறிமுகப்படுத்தி விடுறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆப்பனன்ஸ் ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். எந்த இடத்துல பார்த்தா அந்த செங்குண்ட ஒரு பையனும் நம்ம மேனேஜர் பண்ண பார்த்து ஹாய்னு சொல்றான். எவனுக்கு உண்மையில நம்ம மேனேஜர் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் அந்த பாப் கட்டு பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு ஏன்டா நீ ரொம்ப சைட் அடிச்சிட்டு இருக்க? அவன் அந்த மேனேஜராங்க. மேனேஜரா என்னன்னா அவ கியூட்டா இருக்கடா. இன்னும் ஒரு நிமிஷத்துல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு நின்னுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தேர்தல் இருக்க நம்ம டாங் ஹீரோ பார்த்து என் வழியில குறுக்க வராதுறான். என்னுடைய டார்கெட் அந்த டாங் யங்ஸே தான். நல்லா புரிஞ்சுது. என்னது டாங் யங்ஸோ வந்து விளையாட போலியா இந்த மேட்ச்ல? அப்புறம் பார்த்தா நம்பர் 9 தனியா உட்கார வச்சுட்டு இருக்காங்க. டேய் உங்களை சமாளிக்க நாங்களே போதும், அவர்லாம் தேவையில்ல. சரிதான், என்னத்த மேட்ச் போக போதும். டே பொண்ணாக்குங்களா, எங்க மேட்ச் கவனிங்கன்னா என்னடா புக்க பார்த்துட்டு இருக்கீங்க? 2 சைடும் ரெடியா? அதுக்கப்புறம் பாலை வந்து அவர் தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் நம்ம டாங் பட்டா அவங்க சைடு இழுத்துருவான். சாமாயிட்டா போயிட்டு இவன் பொழப்பான் வாய. அடுத்த செகண்டே பார்த்தா பால் அந்த இருந்து நம்ம மேனேஜர் மூஞ்சில வந்து வீது. அவ்வளவு காணல. டே டாங் போய் போலியே மேட்ச் முடிச்சிட்டு வாடா, உனக்கு கச்சேரி இருக்கு. நம்ம பால் இருந்தாலுமே மறைச்சுக்கின்னு நம்பர் 9 தான் பார்த்துட்டு இருக்கான். செங்கும் டே ரொம்ப என்னுடைய ஆளை போட்டு காயப்படுத்தாதீங்கடா, அவன் ரொம்ப அழகான பொண்ணுடா, கியூட்டானடா, அவன் அதுதான் நல்லா இருக்காது, இந்த மாதிரி விளையாடுறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜின்சி ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவங்களும் ரொம்ப பரபரப்பா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவனுக்கு பாஸ் பண்ணலாம். பாலுங்க டிஃபென்ஸ் ஒவ்வொருத்தனை கொடுக்க உன்னால என்ன தாண்டி போக முடியாது சொல்லிட்டு பழைய கேப்டன் சொல்ல இருந்தாலுமே அவனுக்கு பிளாக் பண்ண ஒருத்தன் வர அடுத்த செகண்ட் இன்னொருத்தன் அந்த எடுத்து வந்து அது பாலை எடுத்து போயிடான். பின்னாடியே பார்த்துட்டு நான் போயிட்டு வரானா. அதுக்கப்புறம் அவனை பாலை வாங்கி போலாம் சொல்ல முன்னாடி போவான். டாங் பார்த்தா மேலே ஏஞ்சிப்பான். அவன் ஜம்படுறது அவனாலேயே அதை தடுக்க முடியல. அப்புறம் பார்த்தா பாலை சைடில் இருக்கவங்க கிட்ட போட ஃபர்ஸ்ட் கோலே போட்டுருவாங்க. என்னப்பா வட்டக்கச்சிப்பீங்க, உங்களால முடியலையா ஜம்ப் பண்றது? வேற லெவலாக ட்ரை பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை கலாச்சிட்டு போக என்ன அவனுக்கு டீம் ஒர்க்குனால என்னன்னு தெரியல. பாலங்களுக்கு அவனுக்கு டீம் ஒர்க் பக்கவா பண்றாங்க. கூடிய சீக்கிரமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கும் சீனியர்ஸுக்கும் இடையில பாண்டிங் ஏற்படுத்தணும்ப்பா. அவனுக்கு வேற லெவலில் பாண்டிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்மா பார்த்தா நம்ம ஹீரோக்கு மாமா இந்த வந்து வாங்கிக்கிட பாலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்து பண்ண இது வந்துட்டு மச்சான் இதை வந்து வாங்கிறான்னு சொல்லிட்டு அவனும் போவான். பட் ஆனால் அவன் நம்ம டாங் போய் போல குறுகால வந்து பால் எடுப்பான் பாருங்க. டேய் யார் நீ புதுசா உள்ள வந்துட்டு இருக்கு, அது என் பால் இடன்ற மாதிரி ஹீரோ. அதுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம செம வேகமா போயிட்டு பாலை போட்டுருவான். என்னது போட்டானே வேற எவ்வளவு ஷாட் போட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஐஃபை அடிக்கலாம் பார்க்க, ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டான். டேய் ஃபர்ஸ்ட் இயர் கம்மிடுறான். அடுத்த கட்டமா அந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாலையும் பார்த்தா இவங்க யாருடைய துணையும் இல்லாம நம்ம ஹீரோவையும் ஒதுக்குறான், இந்த பக்கம் சிக்மாவையும் ஒதுக்குறான், மற்ற டீம்மேட்ஸையும் அவன் கண்டுக்காம டாங் மட்டுமே கோல் போட்டு இருக்கான் அடுத்த செகண்டா. இதனால வந்து எல்லாருடைய டார்கெட்டாவே அவன் மாறிடுறான். டைம் ஆகிட்டு இருக்க இவனுக்கு பாஸ் பண்ண சொல்லி கேட்கறானுங்க. டேய் ஒன்னதான் டார்கெட் பண்ணானுங்க, டைம் செஞ்சு எனக்கு பாஸ் பண்றான் மாதிரி சொல்ல. ஆனா அவன் கேட்கற எந்த ஒரு விஷயத்தையும் அவன் கண்டுக்காம அவன் பாட்டு திரும்ப கோல் போட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவனுக்கு அவனை பக்கம் கடுப்பாவேன். என்னடா இவன் தனியாவே இருந்து இவ்வளவு கோல் போட்டு இருக்கான், யாரா சாமின்ற மாதிரி பார்த்து சக்காவே வேற லெவல் வேலை பண்ணடா அப்படின்னு நம்ம மேனேஜரும் கத்தேன். டேய் எதுவும் சொல்ல மாட்டீங்களா, அந்த அளவுக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணிட்டான்? என்னடா இவன் நம்ம கூட டீம் ஒர்க் பண்ணி விளையாடணும்னு பார்த்தா நமக்கு எதிராகவே இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம கிட்ட பாஸ் பண்ண மாட்டானே. ஒரு முறை இல்ல இவன் அட்டிப்பட்டா தான் திருந்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுடைய கண் எல்லாமே நம்பர் 9 மேல தான் இருக்கு. இவ்வளவு வெறுக்கிறானுங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர். என்னடா இன்னும் வெறுப்பிலே தான் இருக்கான் போல கூட. ஆனா என்ன நடந்ததுல ஒரு பிரயோஜனம் கிடையாது.
ஈஸியா தோக்கத்த போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோச்சும் என்னடா டிஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போயிட்டு எவனையும் விடாதீங்க, அந்த மெயின் சப்போர்ட்டர் கோல் போட்டு இருக்கிறவனை போயிட்டு மொத்தமா பிளாக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம டாங் போடுற எல்லா விதமான கோலுக்கும் பார்த்தா நிறைய பேர் கொடுக்கல தடங்கள் வர அவனால கொஞ்சம் கொஞ்சமா கோல் போட முடியாம திணற ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதனால அவனால சரியா கோல் போட முடியல. பத்தத்துக்கு ரொம்பவும் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. எல்லா விதமான முன்னாடியே கோல்கள் நிறைய போட்டுட்டான் இவனே. யாராலையுமே அதை போட முடியல. ஏன்னா இவன் யார்கிட்டயும் பாஸ் பண்ணனால எல்லாத்தையுமே இவனே பார்த்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கான். இதனாலே அவனு பாலை விட்டு கொடுக்க மேனேஜரே யோசிக்கிறான், அட கடவுளே என்ன இவனுங்க வர வர டீம் வரைக்கும் மிஸ் பண்றானுங்க, என்னத்தான் போகுது மேட்ச் தெரியலன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. உன்னால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனுங்களை ஒசி பத்தி விட ஒரு கட்டத்தில் அவனால முடியல. அதுக்கப்புறம் வந்து டைமிங்க முடிய போத கோல் போடணும்னு நினைப்பானுங்க, ஆனா முடியாது. அவன் ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கு பால், நல்லாவே பால் கொடுத்தேன். ஆனா அவன் எதுவும் சொல்லாம கம்மனவா விளையாடு, ஒரு ரியாக்ஷனும் அவன் கொடுக்கலையே. அந்த ஒயிட்டர் வச்சுட்டு அவங்க பால் போயிருக்குப்பா, கண்டிப்பா அந்த பையன் நல்லா தான் பண்ணுவான்னு நினைக்கிற, பொறுத்து வந்து பாப்பா என்ன பண்றாங்க. அதுக்கப்புறம் 10 ஹீரோ சம வேகமா போவேன், டே என்னடா வேகமா போறான் இவ்வளோ. அதுக்கப்புறம் அவன் போன வேகத்துல யாராலுமே அவனை தடுக்க முடியல. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த பாப் கட்டிங் பண்ணிட்டு இருக்கவனுக்கும் சவால் கொடுக்குறேன். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை கோல் போட்டுறான். வாடா 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 திரும்ப போயிட்டு டிஃபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாங் கிட்ட சொல்ல, ஆனா அவன் திருத்தரும் வச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பழைய கேப்டன் நம்ம ஹீரோ பால பாஸ் பண்ண அவன் கோலை போட்டுறான். இந்த பக்கம் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஹீரோ பால மொத்தம் கிட்ட வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க அவன் ஒவ்வொருத்தரும் கோலை ஈஸியா போட்டுட்டு இருக்கான். இதெல்லாமே எனிமியோட டீம் ஓடியா இருக்கிற கோச்சும் யோசிச்சுட்டு அந்த நம்பர் 5 தான் எல்லாத்துக்கும் துணி தொலைத்து போறான். அதனால அவனை பிளாக் பண்ணா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்கடா நம்பர் 5 மட்டும் பிளாக் பண்ணுங்க, அவன் தான் மிகப்பெரிய பேக்கப் இருக்க அந்த டீமுக்கு, அவனை நீங்க டிஃபெண்ட் பண்ணினா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோவே 4-5 பேர் சுத்து போட ஆரம்பிக்க நம்ம இருந்தாலுமே ஹீரோ வந்து மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி அதை கோலை போட வைக்கிறான். அட கடவுளே ஃபைனல் டைம் வந்துருச்சு, சீக்கிரம் முடிய போகுது, வேற அலர்ட் வேற கொடுத்துறானுங்க, டே சீக்கிரம் கோலை போடுறா. அதுக்கப்புறம் பாப் கட்டின்னு வச்சிருக்கவன் போயிட்டு பாலை விட அவனும் இவனுக்கு ஆட்டம் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பாலை வாங்க இவன் ஷாக்காவே அது வேற இடத்துக்கு போக இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பழைய கேப்டனும் பாலை தட்டி விட இன்னொரு பக்கம் சிக்மாவும் முன்னாடி வந்து அந்த பாலை வாங்கிறான். வேற லெவலில் டிஃபெண்ட் பண்ணியா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த பாலை வாங்கி அதுக்கப்புறம் சம வேகமா போக எவனாலையும் நிக்க முடியாது அவன்கிட்ட. அதுக்கப்புறம் அவன் கிட்ட போயிட்டு பாலை போடலாம் வாங்க, உனக்காக தானே காத்துறேன், உன்னால பாலை போட முடியாது சொல்லிட்டு எந்த பையனும் அவனை எதிர்த்துட்டு இருக்கேன். பட் ஹீரோ பார்த்த பாலை பின்னாடி பாஸ் பண்ணி விட கோல் போட போது நான் கிடையாதுடா, என்னுடைய சீனியர் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பாஸ் பண்ண பாலை வந்து டாங் வந்து அடுத்த கணமா எடுத்து போடுறதுக்காக தயாரா இருக்கான். பார்த்தா டைமிங் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வேற லெவலா முடிச்சிங்க. இன்னொரு பக்கம் வந்து மேட்ச் நடக்கிற விஷயத்த எல்லாமே நம்ம யோமாவும் கிளாஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். பார்த்தா அவன் போன்ல உட்காந்து இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். மேட்ச் அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்து இவங்க சீரப் பாக்குறாங்க. என்ன பக்கம் இவனுடைய சீரப்ல வந்து நம்ம டாங் வந்து கலந்துக்கல. அவனுடைய மொத்த கண்ணுமே அந்த ஜெங்கு மேல தான் இருக்கு. அவன் விளையாட வந்துட்டால. அதுக்கப்புறம் மொத்தம் நம்பர் 9 களத்துல இறங்குறான். இவனுக்கு 2 பேருக்கு தான் அவன் எதிரியா இருக்கான். இப்போ வந்து அடுத்த செகண்டே பார்த்தா லம்ப டாங் வந்து அவனுக்கு டஃப் கொடுக்குற வகையில சம வேகமா போயிட்டு பாலெல்லாம் போட பார்ப்பான். பட் இருந்தாலுமே அவனால சமாளிக்க முடியாது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுப்பான். என்னப்பா வயசாயிடுச்சா அப்படின்ற மாதிரி அடிச்சிங்கப்படுத்த ஒரு இடத்துல பார்த்தா அவனால சுத்தமும் முடியல. இவன் பண்ற எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அவனால தடுக்க முடியல. பார்த்தா அடுத்த கட்ட பால் எல்லாத்தையுமே நம்ம டாங் கிட்ட இருந்து பறிக்கிறது மட்டும் இல்லாம இவன் ஒரு ஆளா கூட மதிக்காம அவன் நிறைய விதமான கோலை போட்டு ஸ்கோர் பண்றான் அதிகமா. ஒரு இடத்துல பழைய எல்லாமே யோசிச்சு பாக்குறான். திரும்ப இது நடக்கப்பதான் விட மாட்டேன், என்னுடைய இடத்த எவனையும் எடுக்க விட மாட்டேன்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் காலால மதிக்கிற விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இயற்கையிலேயே இவனுக்கு அதிகப்படியான ஃபிக்ஸ் இருக்கு. அடிச்சா டைம் மட்டும் முடிஞ்சிருச்சு. டைம் மட்டுக்கு அப்புறம் பிரேக் அடிச்சதுல எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம டாங் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அட கடவுளே அவனை எப்படியாச்சும் தோக்கடிச்சாலும் விட மாட்டான். இருக்கிறதுல மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்த போறது அவன் தான். இன்னொரு பக்கம் இவன் சோகமா இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு மேனேஜர் இவனுக்கு எப்படியாச்சும் பண்ணி மாத்தணுன்றதுக்காக தலையில தண்ணி ஊத்துறான். எதுக்கு தண்ணி ஊத்துன, என்ன அடிக்க போறியா? அடி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இப்போவாச்சும் நீ எமோஷனல் இருந்து வெளியே வர பாரு. ஆல்ரெடி நம்ம தோத்து போயிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னடா சொல்றன்ற மாதிரி எல்லாரும் ஷாக்கா பாக்க. ஆமா என்னால சமாளிக்க முடியல, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடினேன். பட் ஆனா அந்த ஈஸியா அவங்க டீம் ஒர்க் பண்ணி தடுத்துறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடுங்க. ஹீரோ கேட்டுட்டு நீ சொன்னால நம்ம தோத்துட்டோன்றது அது இன்னும் தோக்கல. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நம்ம ஜெயிக்காம முயற்சி பண்ணாம எதுவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஆமா நம்ம எல்லாமே டீம் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்டு அவன் கொஞ்சம் சீரியஸ் மோட்ல இருந்து ஹாப்பி மோடுக்கு மாறான். நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அதனால சரியா இதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் கூட மாட ஹெல்ப் பண்ண இதை பார்த்து நம்பர் 9 கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்கிறான். அவனுக்கே ஸ்கோர் வர்றானுங்க 2 பேரும். அவனுக்கு ஒரு ஃபார்மேஷனை டிஃபெண்ட் பண்ண தயாரா இருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளே சீக்கிரம் முடியும். ரெஃப்ரி அதுக்கப்புறம் அந்த மாதிரி வான் பண்ண 1 நிமிஷம் கிட்ட ஆக போது. அந்த 1 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த கேப்டனும் பார்த்தா பரவாயில்லப்பா இந்த தடவை வந்து ஜென்பி ஓரளவுக்கு தான் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. என்னடான்னு பார்த்தா 70க்கு 53 முறையில வந்து தோத்து போயிடுறானுங்க. எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு இருக்கானுங்க. சுத்தமா எவனாலையும் முடியல. வேற லெவலா ஜெயிச்சிடும்ல. இருந்தாலுமே நம்பர் 9 திணற விட்டானுங்க. ரொம்ப அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இவனுங்களாம் யாரு இப்படி விளையாடுறானுங்க. நம்ம பசங்களுக்கு இன்னமும் நல்லாவே மூச்சு வாங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சிக்மாவும் அட்டேங்கப்பா 17 பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். நம்ம மேனேஜரும் பார்த்தா டே ஆல்ரெடி நீங்க நல்லா தானே ஃபைட் பண்ணீங்க, சரி கேம்ல நீங்க ஆமா இது உண்மையில எவ்வளவு கஷ்டமான விஷயம், நாங்க சும்மா அதை வந்து வேடிக்கை பார்த்தோம், எங்களால தாங்க முடியல இதை பார்த்தோன்னே அப்படின்னு அவங்க ஆறுதல் கொடுக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் நல்லா விளையாடுன்ற முறையில பார்த்தா இந்த கேப்டன் வந்து அவர்கிட்ட ஒரு உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க பாரு ஜெங் ஃபேங்க ஒன்னும் நாங்க இந்த டீமை விட்டு வெளியே துரத்தி விடல, அவனா தான் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான். இப்ப அவன் வேற ஒரு காலேஜ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பான். அதனால உன்னால இந்த இடத்துல இதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாது. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க அவங்க கூட திரும்பி எப்ப சண்டை போடுறது? அப்படியா, அப்பனா நேஷனல் லீக்ல வந்து உங்களுடைய வாய்ப்பேச்சில் எத்தனை வந்தாங்க வைங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த கேப்டனை சொல்லிட்டு கிளம்பி இன்னொரு பக்கம் ஹீரோ யோசிக்கிறான் நேஷனல் லீகானு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஏமா கிட்ட வந்துட்டு அட கடவுளே என்னடா இப்படி தோத்துட்டு மேடம் ரொம்ப கடுப்பா இருக்கட்டா. என்ன சொன்னா தோத்துட்டியா, அவ்வளவு மோசமாலாம் நீங்க தோத்துலையே, ஒரு 17 பாயிண்ட் தானே எடுத்து தோத்தீங்க, ரொம்ப டிஃபரெண்டா இல்ல. என்னது 17 பாயிண்ட் உனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ மேட்சை பார்த்துட்டியா? மேட்ச் பார்த்தனும் இல்லைன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் இவனை
கண்டுக்காம அந்த விட்டு கிளம்ப. சரி நான் ஏதோ நோட்ஸ் எல்லாம் பாத்தியா, நீ வேணா எங்களுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணடா. என்ன சொல்றேன்? இல்ல என்னால முடியாது, எப்பவுமே என்ன வந்து இந்த மாதிரிலாம் கேட்டது இன்னொரு முறை நான் பேச கூட மாட்டேன். எனக்கு நிறைய பாஸ்ட்ல நிறைய வேலைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம கடந்த கால நினைவுகள் ரொம்ப மோசமானது, அதனால திரும்ப நான் ஃபுட்பால் விளையாட மாட்டேன் சப்போஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லுக்கு நாலேஜ் உங்க அப்போ நான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக வழக்கம் முடிய பிரமாதமாக இருக்கும். முடியல படம் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சவங்களும் கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போடுறது நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.